ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. வாங்க, நமக்கு முக்கியமான விஷயம் எம்சிசி சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோங்க. வாங்க, இப்போ நம்ம எம்சிசி சைட்குள்ளே போயிட்டோம். எம்சிசி சைட்டில் அந்த திருப்பி நம்ம கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டனால ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன்இன் அதில் நம்ம போய்ட்டு நம்ம நீட்டோட ரோல் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு சைன்இன் பண்ணிக்கிறோம். சைன்இன் பண்ணோன்னா நம்மளோட விண்டோ இப்படி ஓப்பன் ஆகுங்க. ஓப்பன் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி எல்லா வேலையும் முடிச்சனால நமக்கு இப்போ கரண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இங்கே காமிக்கும். இப்போது நம்ம வந்து என்னென்ன நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோமோ அப்படின்னு அதை நாம் இங்கே காமிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஆல் இண்டியா செலக்ட் பண்ணியிருக்கிங்கன்னா உங்களோட அந்த லிஸ்ட்டெல்லாம் காமிக்கும். எய்ம்ஸ்னால் எய்ம்ஸ், ஜிப்மருடைய இது காமிக்கும். ஜிப்மர் இன்டர்னல் நம்ம புதுச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கு ஜிப்மர் இன்டர்னலும் காமிக்கும். ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும், எப்படி நம்ம போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து டோட்டல் அவைலபிள் சாய்ஸ் இருக்குது. ஃபில்டு சாய்ஸஸ் இப்போ நம்ம பண்ணலாதனால இங்கே 0ன்னு காமிக்குது. அன்ஃபில்ட் சாய்ஸஸ் அது 424ன்னு காமிக்குது. ஏன்னா நம்ம 424 செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து அன்லாக்டு இல்லையா. இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம போய் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே நமக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் பிரிண்ட் என்னென்ன இந்த 424ம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம சாய்ஸ் அந்த ஆல் இண்டியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே இந்த இதில் வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரிண்ட் லிஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்னென்னதை எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 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 லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ இதாங்க நான் சொன்னது, இந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு நாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டெஸ்க்டாப்பை டவுன்லோட் கொடுத்து டெஸ்க்டாப் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இதுக்கு வந்துட்டோம். அங்கே கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஹோம், சாய்ஸ் ஃபில்லிங், மேனேஜ் ஃபில்டு சாய்ஸஸ், சாய்ஸ் இன்டர்சேஞ்ச், சாய்ஸ் ரீஅரேஞ்ச், மல்டிபிள் டெலிஷன், லாக் சாய்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் டைப் இருக்குது, இன்ஸ்டியூட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குங்க. இப்போது நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் டைப் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன லிஸ்ட்டு நீங்கள் போட்டிருந்தீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு இங்கே ட்ராப் டவுனில் தெரியும். நீங்கள் இப்போ ஆல் இண்டியான்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆல் இண்டியா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த இன்ஸ்டியூட் டைப் நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கே ப்ரோக்ராமில் வந்து இப்போ எம்பிபிஎஸ்ஸா பிடிஎஸ்ஸான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ் தான் வேணும்னு கிளிக் பண்ணிங்கன்னா எம்பிபிஎஸ்ஸுங்களும் நீங்கள் வந்து இங்கே லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இது. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டன்ஸ் இருக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ ஜிப்மருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்க்ராலில் வந்து ஜிப்மர் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ புதுச்சேரி கேண்டிடேட் அப்படின்றனால நமக்கு வந்துட்டு இன்டர்னல் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி டொமிசில் காமிக்குது. காரைக்காலுக்கும் காமிக்குது, புதுச்சேரி ஜிப்மர் புதுச்சேரிக்கும் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்மர் புதுச்சேரி ஓப்பன் சீட் கோட்டா காமிக்குது. ஜிப்மர் புதுச்சேரி இன்டர்னல் யூடி டொமிசில், இது வந்து புதுச்சேரி ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டா சீட், அது இன்டர்னல் சீட் அது காமிக்குது. அப்புறம் காரைக்காலுக்கு ஓப்பன் சீட் காமிக்குது. அதே மாதிரி காரைக்கால் இன்டர்னல் சீட் காமிக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆல் இண்டியா கிளிக் பண்ணால் ஆல் இண்டியா கிளிக் ஃபுல்லும் உங்களுக்கு காமிக்குது. அப்படியும் நீங்கள் வந்து ஃபுல்லுமே இங்கே லிஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் அப்படின்னா ஆட் பட்டன் இருக்குது. நீங்கள் எந்தெல்லாம் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வரிசையாக ஆட் கொடுத்துட்டேன், எனக்கு அரேஞ்ச் பண்ணணும்னா அரேஞ்சும் நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த பக்கம் நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டியூட் நேம், ப்ரோக்ராம் நேம், கோட்டா, சாய்ஸ் நம்பர், ரிமூவ், அப் டவுன் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் அப் டவுன் இதை வச்சும் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனேஜ் ஃபீல்ட் சாய்ஸஸ் போயிட்டு அதுலேயும் நீங்கள் வந்துட்டு இப்படி மேலே கீழே கொண்டு வரலாம். அதே மாதிரி சாய்ஸ் இன்டர்சேஞ்சும் நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்ட சாய்ஸஸை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். மல்டிபிள் டெலிஷனாக நீங்கள் 2-3 நிறையா எக்ஸ்ட்ராவாக தெரியாமல் போட்டிங்கன்னா அதையும் நீங்கள் டெலீட் பண்ணலாம். ஸோ இதில் தான் இந்த ஆப்ஷன்ஸ், இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை இங்கேயே நீங்கள் அப் அண்ட் டவுன் வச்சும் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் வச்சு பண்ணும்போது நிறைய சாய்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் இன்டர்சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாய்ஸ் ரீஅரேஞ்ச் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? இப்போது நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் அப்படின்னா, ஜிப்மர் இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே வியூ ஃபீ டீட்டெயில்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு, இப்போ நம்ம இந்த வருஷம் கட்ட வேண்டிய ஃபீஸ் என்ன அப்படின்றத அது ஜஸ்ட் காமிக்குது. நம்ம அது மாதிரி பார்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா இதுக்குமே நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் வியூ ஃபீ டீட்டெயில் அப்படின்றது அந்த பட்டன், அந்த ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால் பக்கத்துலேயே அந்த வியூ ஃபியூ டீட்டெயில் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ண அதே மாதிரி எந்த காலேஜுக்கும் நம்ம போட்டாலும் நமக்கு காமிக்குது. ஓகேங்க. இப்போது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இங்கே இருக்கக்கூடிய சாய்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, அதில் இப்போ ஆல் இண்டியா கோட்டாவை எடுத்துகிட்டு நம்ம அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ இது வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஒரு 10 இது உங்களுக்கு சாம்பிளுக்காக நாங்கள் இங்கே போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆட் கொடுத்துட்டே வரோம். இங்கே போட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த போட்ட லிஸ்ட்டில் இந்த இன்ஸ்டியூட் நேம் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணதெல்லாம் நாங்கள் ஒரு 10 செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா அதெல்லாம் நான் இங்கே அரேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ ஜிப்மர்னா ஜிப்மர் போட்டிருக்கோம், எய்ம்ஸ்னால் எய்ம்ஸ் போட்டுக்கலாம், ஆல் இண்டியானா ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் என்னென்ன காலேஜஸ் வேணும் நமக்கு ப்ரிஃபரன்ஸில் லிஸ்ட்டில் வச்சுருப்போம்ல அதெல்லாம் இங்கே எடுத்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 10 மட்டும் போட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறோங்க. ஸோ போட்டாச்சு. இப்போ வந்து இந்த லிஸ்ட் இந்த பக்கம் இருக்குது. இது வந்து நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி போடுங்க. இது நான் சும்மா ஒரு ப்ரிஃபரன்ஸ்க்கு போட்டிருக்கோம். இப்போ எங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஜாஸ்ட் போட்டிருக்கோம் சும்மா. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டா சாய்ஸஸ் எல்லாம் இங்கே இருக்குதுங்களா. இப்போது உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும், எது செகண்ட் வேணும், எது தேர்டு வேணும், ஃபோர்த் வேணும், அப்படி வரிசையாக இப்போ ஒரு 10 சாய்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா வரிசையாக நீங்கள் அடுக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து இந்த அப் டவுன் யூஸ் பண்ணி அடுக்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நிறைய நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேனேஜ் ஃபீல்ட் சாய்ஸஸ் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே 10 சாய்ஸ்னால் அப் அண்ட் டவுனில் நீங்கள் பண்ணலாம். அப் கொடுத்து நீங்கள் வரது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த சாய்ஸ் இன்டர்சேஞ்ச் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ரீஅரேஞ்சும் அதிலேயே போய் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் தான் அந்த பட்டன்ஸுங்க மேலே இருக்க இந்த மேனேஜ் ஃபீல்ட் சாய்ஸஸ், இன்டர்சேஞ்ச், சாய்ஸ் ரீஅரேஞ்ச், அதெல்லாம் மல்டிபிள் டெலிஷன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சாய்ஸ் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு பக்காவாக நீங்கள் ரெடியான பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுத்துடலாம். இப்போது நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டோங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 10 சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டு சாய்ஸஸ் 10ன்னு காமிக்குது. ஸோ அவைலபிள் சாய்ஸஸ் 424, நம்ம எவ்வளோ என்னென்னலாம் போட்டிருந்தோமோ அதுக்கு ஃபில்டு சாய்ஸஸ் 10. அதில் இப்போ அன்ஃபில்டாக விட்டது 415. ஸோ அன்லாக்டு சாய்ஸ் லாக்கிங் அன்லாக்டு. ஏன்னா நமக்கு சாய்ஸ் லாக்கிங்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. 26 அன்றைக்கி நமக்கு 3 o'clock தொடங்கும் அப்படின்றது 11:55 PM அன்றைக்கி முடிக்கும். 26 அன்றைக்கி நம்ம டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி தான் அது வந்து லாக்டுன்னு காமிக்கும். இப்போ நம்ம லாக் பண்ண பிறகு காமிக்கும். பட் இப்போ வந்து நமக்கு அன்லாக்டுன்னு தான் காமிக்கும். ஏன்னா நம்ம இன்னும் லாக் பண்ணல. இப்போ நம்ம சாய்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 10ன்னு இப்போ எக்ஸாம்பிள் காமிக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 போட்டிருக்கலாம், இல்லை ஒரு 40 போட்டிருக்கலாம், இல்லை 50 போட்டிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அந்த நீங்கள் எத்தனை ஃபில் பண்ணிங்களோ அந்த நம்பர் ஆஃப் இங்கே காமிக்கும். நீங்கள் அதை பக்காவாக போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டு அந்த சாய்ஸ் ஃபீல்டை வந்து கிளிக் பண்ணுறேன் இல்லையா, அந்த கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் இப்போ நான் என்னென்னலாம் சாய்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ ஜஸ்ட் நாம் வந்து இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன காலேஜஸ் நம்ம போடுறோமோ அதெல்லாத்தையும் நம்ம இங்கே போய்ட்டு என்னென்ன காலேஜஸ்லாம் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இருக்குதா, எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இதெல்லாம் போட்டதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து இல்லை இது நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் அன்லாக்டு ஃபீல்டு சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும், விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணிங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்து போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து சும்மா டவுன்லோட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு டவுன்லோட் ஆகிக்கும். நம்ம எடுத்து நம்ம என்னென்னலாம் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்றது தான் உங்களுக்கு இங்கே கேண்டிடேட் ப்ரொஃபைல் முடிச்சிட்டோம். அதனால் இப்போ அவைலபிள் சாய்ஸஸ் பார்த்துட்டோம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம். இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண பிறகு வியூ பண்ணி பார்த்தோம், நமக்கு வியூ பண்ண முடியுது, டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நமக்கு 26 அன்னைக்கு நம்ம சாய்ஸ் லாக் பண்ண வேண்டியது தான் நமக்கு பாக்கி இருக்குங்க. ஸோ சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அடுத்த 2 நாள் வந்து ப்ராசஸிங் நடந்துட்டு 29th வந்துட்டு அவங்க அந்த MCC ஸ்கெடியூல் படி 29th நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. 30th அன்றைக்கி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அவங்க போர்ட்டலில். அதுக்கு அவங்க கொடுப்பாங்க போர்ட்டல் அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க 31st ஜூலைலேருந்து 4th ஆகஸ்ட் கூட நம்ம போய் ஜாயின் பண்ணுறது பண்ணணும். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். ஒவ்வொரு ப்ரொசீஜராக அவங்க ஸ்கெடியூல் சொல்ல நமக்கு பண்ணணும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.